வெல்கம் டு தமிழ் ஆண்ட்ராய்ட் டெக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டாப் 10 யூடியூப் சேனல் இன் தமிழ். அதாவது 10 விதமான யூடியூப் சேனல், பெஸ்ட்டு தமிழ் சேனல் மட்டும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு பிடிச்சதும் சரி, இல்லை பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த யூடியூப் சேனல் பார்க்கறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டார்டிங் லெவல் யூடியூப், அதாவது நீங்கள் புதுசாக யூடியூப் ஆரம்பிக்கிறீங்கன்னா அவங்களுக்கு இந்த சேனல் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ எனக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதனால தான் உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் நம்ம முதல்ல பார்க்க போகிற சேனல் நேம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் தமிழ். இவர் பார்த்தீங்கன்னா இப்போ தான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு 1 மந்த்தை தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதுக்குள்ளவே நல்லா ரீச் ஆகிட்டார் இவர். ஆக்சுவலி அவர் 1500 சப்ஸ்கிரைபர், நிறைய கிவ் அவேலாம் கொடுத்துருக்காரு. இவரோட சேனலில் ஃபுல்லாகவே என்ன கான்செப்ட்னா ஃபுல்லாகவே யூடியூப் பற்றி தான். யூடியூப்பில் எப்படி சம்பாதிக்கிறது, அதே மாதிரி ஆன்லைனில் எப்படி சம்பாதிக்கிறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூடியூப் அக்கௌண்ட் டெர்மினேட் ஆச்சுன்னா எப்படி சேஃபாக பார்த்துக்கிறது, யூடியூப் சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயிலுமே, அதாவது ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் உங்களுக்கு இதில் எல்லாமே சொல்லிக் கொடுப்பாரு. டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட வீடியோஸும் அவர் அப்லோட் பண்ணுறாரு. நீங்கள் இந்த சேனல் செக் பண்ணி பாருங்கள். நான் இதுக்கான டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கும் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த சேனல் என்னென்னா, இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நியூஸ் சம்மந்தப்பட்டது, மொபைல் ரிவ்யூஸ், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டெக் சம்மந்தப்பட்ட எல்லா ரிவ்யூஸுமே இதில் வரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தினமும் இவர் ஒரு வித்தியாசமான ஒரு கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காரு. இவர் ஒரு நியூஸ் சம்மந்தப்பட்டது, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸில் அவர் ஒரு நியூஸ் மாதிரி கண்டென்ட் பண்ணுறாரு. அதாவது எப்படின்னா, இப்போ ஒரு புது மொபைல் வருதுன்னா அந்த 1 செகண்ட், ஒரு 5 செகண்ட்லேயே முடிச்சிடுறாரு. இப்போ அவர் க்ரியேட் பண்ணுற ஒவ்வொரு நாளைக்கும் அவர் பார்த்தீங்கன்னா அவரோட வீடியோஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. தினமும் அவர் கண்டிப்பாக ஒரு வீடியோவாவது போட்டுடுறாரு. நீங்கள் பாருங்கள், அவருக்கு அதிகமாக டிஸ்லைக்கே வரல. நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். அவரோட நியூஸ் சேனலில் பார்த்தீங்கன்னா அவர் பண்ணுறது எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. இங்கே பாருங்கள், அவரோட லைக்ஸ் பார்த்தீங்கன்னா 218 லைக்ஸ் இருக்குது. பட் ஆனால் ஒரு டிஸ்லைக் கூட இல்லை. காரணம் என்னென்னா அவரோட உழைப்பு. அவர் ரொம்ப நல்லாவே பண்ணுறாரு. இதில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் கொஞ்ச நாளாக தான் அவர் சேனலை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கு அவரோட சேனல். ஓகேங்களா, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் அதுக்கு டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, சம் டீட்டெயில் காமிக்கிறேன் பாருங்கள். அவரோட இப்போ தான் அவர் பார்த்தீங்கன்னா 7500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்காரு. அந்த 7500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்காக அவர் ஸ்பெஷல் ஈவெண்ட் ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கான ஈவெண்ட் தான் இப்போ நியூஸ் சேனல். அதாவது ஒரு 4 டேஸாக அவரே ஒரு சேனலில் நியூஸ் மாதிரி க்ரியேட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற சேனல் பார்த்திங்கன்னா கேப்டன் ஜிபிஎம். ஸோ இவரோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அதாவது மொபைல் ஆண்ட்ராய்டு பற்றின ஒரு ஆப் தான். அதாவது ஆண்ட்ராய்டு ஆப்பில் என்னென்ன இருக்குது, ஸோ ஆண்ட்ராய்டு ஆப்பில் எப்படிலாம் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு எல்லா ஆப்புமே ரிவ்யூ பண்ணி காமிப்பார். ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாமே இருக்கும். ட்ராக்கிங் டிவைஸு, வாட்ஸ்அப்பில் எப்படி யூஸ் பண்ணுறது, ஒரு அன்றாட வீடியோவில் நம்ம யூஸ் பண்ணுற ஆப்பில் எப்படி யூஸ் பண்ணுறன்ற வீடியோ தான் அவர் அப்லோட் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இந்த சேனலும் நல்லாயிருக்கு. ஓகேங்களா, எல்லாமே ஸ்டார்டிங் லெவல் யூடியூபர்ஸ் தான். ஓகேங்களா, ஆனால் ஸ்டார்டிங் லெவல் யூடியூபர்ஸாக இருந்தாலும் இவங்கெல்லாம் அப்லோட் பண்ணுறது பார்த்தோன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான். எல்லாமே செக் பண்ணி பாருங்கள், லிங்க் கொடுக்குறேன். ஓகேங்களா, அடுத்த சேனல் பார்த்தீங்கன்னா டெக் டிப்ஸ் அண்ட் தமிழ். ஓகேங்களா, ஸோ இந்த சேனல்லையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஆண்ட்ராய்டு சம்மந்தப்பட்ட உங்களுக்கு எல்லா டிப்ஸுமே இதில் வந்துடும். ஸோ இவரோட வீடியோஸ்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லாயிருக்கும். நான் இவரையும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இவங்க எல்லாம் தான் எனக்கு ஒரு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உந்துகோல் மாதிரி சொல்லலாம், அதை ஒரு ரோல் மாடல்னு சொல்லலாம். இதுக்கப்புறமா இருக்காங்க, அதை பெரிய லெவல் யூடியூபர்ஸ்லாம் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க, நீங்கள் பாருங்கள். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் லெவல் யூடியூபர்ஸ்ன்றதுனால இவங்களெல்லாம் சொல்கிறேன். சரிங்களா, ஸோ இந்த வீடியோவும் பாருங்கள், லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். சரிங்களா, இவரும் நல்லாவே க்ரியேட் பண்ணிகிட்ருக்காரு. சேனல் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா, அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சேனல் தமிழ் கேமிங். இவர் பார்த்தோன்னா இவங்க 2 பேரும் இருப்பாங்க. இவங்க பார்த்தோன்னா வர்ற புது கேமை பார்த்தோன்னா லைவாகவே ப்ளே பண்ணி காமிப்பாங்க. எல்லாமே 1 hour 2 hours பிளேயிங் கேம் தான். தமிழில் செம்ம காமெடியான சேனல்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பெஸ்ட்டு சேனலாக இருக்கும். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், இதை மிஸ் பண்ணிட்டாதீங்க. ஏன்னா தமிழில் யாருமே பார்த்தீங்கன்னா கேம்ஸ் PS1, அதான் இவங்க எல்லாத்தையும் எல்லாமே பார்த்தீங்கன்னா PS4 கேம்ஸு. ஸோ ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது இவங்க வீடியோஸ் எல்லாமே. செக் பண்ணி பாருங்கள், இவங்களுக்கான டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கை நான் கொடுக்குறேன் பாருங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சேனல் தமிழ் டுட்டோரியல் வேர்ல்டு. ஸோ இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஆண்ட்ராய்டு சம்மந்தப்பட்டது, பிசி சம்மந்தப்பட்டது. பிசியில் எப்படி அதாவது ஆன்டிவைரஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணுறது, பிசிக்கான சாஃப்ட்வேர், மொபைலுக்கான சாஃப்ட்வேர் எல்லாத்தையுமே இவர் அப்லோட் பண்ணுறாரு. இவரோட சேனல் ரொம்ப நல்லாயிருக்கு. இவர் நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ
அதாவது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கு தான் ரொம்ப அட்வான்டேஜ் கொடுத்து அப்லோட் பண்ணிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட இவரோட வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்வான்ஸாக இருக்குது. டோட்டலாக எத்தனை வீடியோஸ் க்ரியேட் பண்ணியிருக்காருன்னா, எனக்கு தெரிஞ்சு இவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 200-300 வீடியோஸாவது எனக்கு தெரிஞ்சு க்ரியேட் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவ்வளோ வீடியோஸ் இருக்குது இதில். எல்லாமே வித்தியாசமான வீடியோஸ் தான். ஒவ்வொன்றும் யூஸ்ஃபுல்லான வீடியோன்னு நான் சொல்லுவேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். அடுத்தது நம்ம பார்க்க போகிற சேனல் லவ் டொய்ட்லி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ரீச் ஆன சேனல். இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறாங்க. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் இவர் வந்து வீக்லி ஒன்ஸாக ஒரு அப்லோட் பண்ணுறாரு. ரொம்ப லேட்டாக தான் அப்லோட் பண்ணுறாரு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். ஸோ இவரோட வீடியோஸ் வந்து ஒன்லி பார்த்தீங்கன்னா மொபைலுக்கு மட்டும்தான். பிசியோ இல்லை கேம்ஸோ இவர் வந்து கண்டக்ட் பண்ணல. ஒன்லி மொபைல்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ இவரோட வீடியோஸும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம பார்க்க போகிற சேனல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டுடே. இவரோட வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெக்னாலஜி சம்மந்தப்பட்டது தான். ஆண்ட்ராய்டு சம்மந்தப்பட்டது, ஆண்ட்ராய்டு ஆப்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா, அந்த மாதிரி ரிவ்யூ பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் இவர் நிறைய பண்ணுறாரு. ஜியோ ஆஃபர், அதுக்கப்புறம் புதுசாக வர எந்த ஒரு டீட்டெயிலாக இருந்தாலும் ஓரளவுக்கு இவர் வந்து எடுத்து பண்ணிடுறாரு. ஸோ இவரோட வீடியோஸ் எல்லாமே எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இவரோட வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லேட்டாக அப்லோட் பண்ணாலும் ஓரளவுக்கு அதாவது யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் அவ்வளோ அப்லோட் பண்ணுறாரு. ஸோ இவரோட சேனலும் ரொம்ப நல்ல சேனல் தான். செக் பண்ணி பாருங்கள், சரிங்களா. அடுத்தது நம்ம பார்க்க போகிற சேனல் வந்து பார்த்தீங்கன்னா டெக் ஃபேக்ட்ரி. இவர் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸாக அப்லோட் பண்ணுறாரு. ஆனால் செம்ம வியூஸ் கிடைக்குது. அது எப்படின்னே நம்மளுக்கும் தெரியல. ஒரு மாயமந்திரம் என்ன பண்ணுறாருன்னு தெரிய மாட்டேங்குது. ஆக்சுவலி இவர் வந்து பார்த்தீங்கன்னா செம்மால் பொழுது பயங்கரமாக போகிறாரு. அப்லோட் பண்ணுறது என்னமோ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ஒரு 20 வீடியோ தான் என்னமோ அப்லோட் பண்ணியிருக்காரு. 20 கூட இல்லை, 10 தான் இருக்குது. ஆனால் அவரோட வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருக்குது பாருங்கள். ஒன்று பார்த்தீங்கன்னா அவரோட உழைப்பு தான். ஸோ இதில் வந்து அவரோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. நான் ஒரு வீடியோ பார்த்தோன்னே அவரோட வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ உங்களுக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். இதுக்கான டிஸ்கிரிப்ஷனுக்கு நான் கொடுக்குறேன். ஃபைனலாக பார்க்க போகிறது நம்மளோட பிக் தலை தமிழ் டெக். வாவ், இவரோட சொல்லும் போதே ஒரு சின்ன ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது. ஆக்சுவலி இவரோட நல்ல சேனல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிட்டத்தட்ட நான் வந்து இவரோட ஸ்டார்டிங்கில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000-3000 ஒரு வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரீச் பண்ண ஒரு பர்சன் பார்த்திங்கன்னா அது இவராக தான் இருக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு. எனக்கு தெரிஞ்சு இவருக்கு பின்னாடி யாருக்காகன்னு நமக்கு தெரியல. இவர் ஒருத்தி தான் பண்ணுறாரா இல்லை இவருக்கு பின்னாடி ஒரு 2-3 பேர் இருந்தாங்களோ தெரியல. பட் ஆனால் செம்மையாக பண்ணுறாரு. இவரோட வீடியோஸ் எல்லாமே டாப் டக்கராக தான் இருக்கும், குறைகளே இருக்காது. ஆனால் ஒரு சில பேர் அதை டிஸ்லைக் பண்ணுறாங்க. அதுக்கான காரணமும் என்னன்னு தெரியல, சரிங்களா. அதை டிஸ்லைக் பண்ணுறவங்க அவர் சொல்லிட்டா டிஸ்லைக் பண்ணால் அவரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவார். அதுவும் பண்ண மாட்டுறாங்க, ஏன் அப்படின்னு தெரில. பட் எனக்கு பிடிச்சது இவரோட சேனல் டாப் டக்கர் தான். அதில் எந்த வித சந்தேகமும் கிடையாது. இவரோட வீடியோஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். நான் ரொம்ப வருஷமாக அதை வருஷம்னு சொல்ல முடியாது, அவர் ரீச் பண்ண ஒன் இயருக்கு முன்னாடி தான் நானும் அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். இப்போ எனக்கு அவரோட பார்த்து தான் நான் ரோல் மாடலாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவரோட சேனலில் வந்து இப்போ நான் சப்ஸ்கிரைப் பண்ணி நானும் ஒரு சேனல் இப்போ ரன் பண்ணியிருக்கேன்னா அதுக்கு அவரும் காரணம் தான். ஸோ எனக்கு அவர் சேனல் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை நான் வெளிப்படையாகவே ஒத்துக்கிறேன் கைஸ். இது வரைக்கும் பார்த்த சேனல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டாப் லெவல் சேனல்ஸ். இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரட் இன்னும் ஒரு சில சேனல்ஸ் இருக்குது. அது பிடிச்சிருந்தா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சரிங்களா. அந்த சேனல்ஸ் நான் இப்போ காமிக்கிறேன், பாருங்கள். தமிழ் நெட்வொர்க். இவரோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே யூடியூப் பற்றி தான் இருக்கும். யூடியூப், அதுக்கப்புறம் பணம் எப்படி சம்பாதிக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் எப்படி சம்பாதிக்கிறதுன்றதை பற்றி தான் இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் Q&A தான் அடிக்கடி பண்ணுவார். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி யூடியூப்பில் வியூஸ்லாம் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் யூடியூப் சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயிலுமே அவர் சொல்லுவார், ஓகேங்களா. ஸோ நிறைய Q&A நடக்கும். தினமும் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் செக்ஷன் அவர் பண்ணுவார். நீங்கள் எதாவது டவுட்ஸ்னால் அவர்கிட்ட கேட்டுக்கலாம். அடுத்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ் அட்டியர். ஸோ இவரோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நியூஸ், அதாவது வந்து புதுசாக வர்ற எந்த ஒரு வீடியோஸ், அதாவது வந்து ஜியோ ஆஃபர்ஸ் அந்த மாதிரி எந்த ஒரு வீடியோ வந்தாலும் உடனே அப்லோட் பண்ணிவிடுவார். அவர் ரீசெண்டாக வந்து ஒரு லாஸ்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1000 சப்ஸ்கிரைபர் தான் இருந்தார். இந்த பிஎஸ்என்எல் ஆஃபர் போட்ட பிறகு அவரோட ரீச் வந்து பார்த்தீங்கன்னா 7000 சப்ஸ்கிரைப் கிட்ட போயிடுச்சு. சும்மா டக்குன்னு செம்ம ஸ்பீடில் போயிட்டார் அவர். ஸோ இவரோட சேனலும் நல்லா தான் போய்ட்டுருக்கு. நீங்கள் இவரோட வீடியோஸும் பாருங்கள், நிறைய அப்லோட் பண்ணியிருக்காரு. சில மொபைல்லாம் ரிவ்யூ பண்ணியிருக்காரு, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், எல்லாமே நல்லா தான் இருக்குது, சரிங்களா.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டெக்னாலஜி. ஸோ இந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா அதேமாரி ஸோ ஆப்பு, அதுக்கப்புறம் மொபைல் ரிவ்யூ, ஸோ பிசி சாஃப்ட்வேர், அந்த மாதிரி ஜியோ ஆஃபர், ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு முக்கியமான டீட்டெயிலாக இருந்தாலும் உடனே அப்லோட் பண்ணிவிடுவார். ஸோ இவரோட சேனலும் கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸோ செக் பண்ணி பாருங்கள். எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா நான் இவரோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? இப்போ நான் காமிச்ச எல்லா சேனலுமே என்னோடய ஃபேவரட் சேனல். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி என் சேனல்லையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கொஞ்சம் வேண்டிக்கிறேன் ப்ளீஸ் கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். ஸோ அதேமாதிரி எல்லா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஓகேங்களா? என்னோடய சேனலும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கும் கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க கைஸ். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எவ்ரி ஒன். பை.